என் அன்பு பிள்ளையே, எனது ஆலோசனைகள் உன் மனதை மிகவும் பக்குவப்படுத்தி இருப்பது நல்ல விஷயம். ஆனாலும் குடும்பத்தில் அவ்வப்போது எழுகின்ற குட்டி குட்டி சண்டை சச்சரவுகளாலும் தேவையில்லாத விவாதங்களாலும் அமைதி இழந்து தவிக்கின்றேன். அவை என்னை மிகவும் பாதிக்கிறது. நான் விவாதங்களையும் தேவையற்ற வாத பிரதிவாதங்களையும் விரும்பாதவன் என்பது உனக்கு தெரியும். என்ன நடக்கிறதோ அது என்னால் நடக்கிறது என்பதை புரிந்து கொள் என பலமுறை உனக்கு சொல்லிக் கொடுத்தும் நீ அதை உணரவே இல்லை. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சகிப்புத்தன்மை பிறக்காது. சகிப்புத்தன்மை இருக்கும்போது அது அன்பாக பரிணமிக்கிறது. நெருக்கடியில் சமாளிக்க வைக்கிறது. அனுசரிக்காமல் போவதால் தான் வெறுப்பு, கோபம், பொறாமை, அடங்காமை, ஆற்றாமை போன்ற குணங்கள் உண்டாகின்றன. அனுசரிக்க தெரிந்தவர்கள் உண்மையில் சிக்கல் இல்லாமல் பிழைக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். சிலரை அல்லது பலரை தம் வசத்தில் இவர்கள் வைத்திருப்பார்கள். தவறு செய்தவர்கள் தங்கள் தவறு வெளியே தெரியாது இருக்கவும், திறமை இல்லாதவர்கள் தங்கள் குறை வெளியே தெரியாதிருக்கவும், வேறு விஷயங்களில் பிறர் தங்களை மதிப்பதற்கும் அனுசரித்து செல்வது நல்ல பலனை தரும். பிறர் மதிக்கவோ துதிக்கவோ உனது பேச்சை பிறர் கேட்கவோ வேண்டுமானால் பிறரை அனுசரித்து போக கற்றுக்கொள். அப்பொழுது நீ சொல்வதெல்லாம் நடக்கும். உன் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்கும். குடும்பத்தில் நீ அனுசரித்து செல்லாத நிலை ஏற்படும் போது சத்தம் போடுகிறாய். அந்த கூச்சல் உனது குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்து அமைதியற்ற நிலையை உண்டாக்குகிறது. அதன் தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற வீணான விஷயங்களின் பாதிப்புகள் உனது நிம்மதியை, குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையை முற்றிலுமாக தவிர்த்து விடுகிறது. மனதில் காரணமற்ற பாரம் ஏறிக்கொள்கிறது. மனம் கடந்த கால பிரச்சனைகளில், அதாவது நடந்துவிட்ட ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளும் பொழுது இயல்பாகவே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை அது இழந்து விடுகிறது. காரணம் அனுசரித்து போகாத தன்மை. எனவே குடும்பத்தில் எது நடந்தாலும் அதை பெரிதுபடுத்தி பேசாமல் அமைதியாக நடந்து கொள்ள பழகு. அனுசரித்து போ. பிறருக்கும் இந்த பழக்கத்தை கற்றுக்கொடு. உன்னால் அனுசரித்து போக முடியாத நிலை ஏற்பட்டால் பேசாமல் என்னை நினைத்துக்கொள். எனது நாமத்தை உச்சரிக்க தொடங்கு. இதற்கும் நான் தான் காரணம் என என் மீது பழியை போடு. பிறகு உன் மனம் இயல்பாக அமைதியடையும். கடினமான நிலைகளை மிக இயல்பாகவும் புன்முறுவலுடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொண்டால் அனைவராலும் மதிக்கப்படுவாய். அப்படியல்லாமல் சிறு சிறு தவறுகளால் நேற்றைய பொழுது துன்பமாக கழிந்தது எனில் அதையே நினைத்து நினைத்து இன்றைய நாளை இழந்துவிட வேண்டாம். நாளைய துன்பத்திற்கும் அழைப்பு விட வேண்டாம். அனுசரிக்க தேவையானது பெருந்தன்மை மட்டுமே. உன்னோடு பலர் சண்டை சச்சரவுக்கு கூட வரட்டும். உன்னுடைய இதயத்தில் மாறாத அமைதியும் அதன் வெளிப்பாடாக உதட்டோறும் தோன்றுகின்ற புன்னகையும் உனது ஆயுதங்களாக மாறினால் அவர்கள் தோற்றுப்போவார்கள். நம்மோடு சண்டையிடுபவரிடம் நாம் திரும்ப சண்டைக்கு நிற்பதால் என்ன பயன்? சமாதானம் செய்ய வழி செய். அதற்கு பெயர்தான் அனுசரிப்பு. அதில்தான் ஆனந்தமே இருக்கிறது. சண்டைக்காரரை இதன் மூலம் நீ வெட்கப்படுத்தி விடுவாய். அனுசரிக்க தெரிந்தவர்கள் அதல பாலாத்தையும் மூழ்கிறார்கள். அவ்விதம் செய்ய தெரியாதவர்கள் விரைவிலேயே அதில் விழுந்து போவார்கள். அனுசரிக்க முடியாத போது நீ ஆர்வமாய் செய்கின்ற வேலை கூட சுமையாக தெரியும். முடிக்க வேண்டிய விஷயங்கள் நீண்டு கொண்டும் நிறைய சேர்ந்து கொண்டும் போகும். அனைத்தையும் தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டு உனது வாழ்வை சுமையாக மாற்றும். எனவே என் குழந்தையே, நீ அனைத்தையும் அனுசரிக்க வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை கூறுகிறேன். அனுசரித்து செல்கின்றவர்கள் உறவுகளை தொடங்குகிறார்கள். முன்பே முறிந்த உறவுகளை புதுப்பிக்கின்றார்கள். நண்பர்களை உருவாக்குகிறார்கள். எதிரிகளின் எண்ணிக்கையை குறைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிரமமே இல்லாமல் பிறருக்கு தலைமை ஏற்கும் பொறுப்பிலோ நிர்வகிக்கும் பொறுப்பிலோ வைக்கப்படுகிறார்கள். அனுசரிக்க தெரிந்தவர்களை அனுபவசாலிகள் என உலகம் புகழும். அவர்கள் பின்னால் செல்வதை மனப்பூர்வமாக விரும்பும். நீ அனுசரித்து செல்ல வேண்டுமானால் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. கடந்த கால தவறுகளை அல்லது கசப்பான கடந்த காலத்தை உடனடியாக மறந்துவிடுவது. 10 நிமிடத்திற்கு முன்னால் நடந்த மன்னிக்க முடியாத தவறாயினும் அதை உடனடியாக மறந்து மன்னித்துவிடு. அப்பொழுது நீ அதிக மகிழ்ச்சியை எதிர்காலத்துக்காக சேமித்து வைத்தவளாய் மாறுவாய். நீ அனுசரிக்கும் போது பிறருக்கு ஒரு சுதந்திர உணர்வை உண்டாக்குகிறாய். இதனால் அவர்கள் நன்றி உணர்ச்சி உள்ளவர்களாகிறார்கள். உன் மீது நல்ல அபிப்பிராயத்தை வளர்த்து கொள்வார்கள். எந்த ஒரு கஷ்டமான நிலையையும் உன் புன்னகை எளிதாக்கிவிடும். ஒரு நிகழ்வை எளிதாக்கினால் அடுத்தடுத்த நிகழ்வுகளும் எளிதாகவே மாறும். அப்படியில்லாமல் ஒன்றை கஷ்டப்படுத்தினால் அடுத்து நீயும் கஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். குறை சொல்ல ஆரம்பித்தால் பழியை நீ ஏற்க வேண்டி வரும். கராராக நடந்து கொண்டால் அனைவரது வெறுப்புக்கும் இலக்காக நேரும். அடாவடியாக நடந்து கொண்டால் உன் மீது எள்ளளவு மரியாதையும் இருக்காது. எனவே அனுசரிப்பது என்பது ஒரு கடல் போன்றது. பரந்த கடல் அனுசரிப்பதால் தான் நில உலகம் நிம்மதியாக உள்ளது.
காற்றும் சுடரும் அனுசரிப்பதால் தான் உலகம் அழியாமல் நிலைத்து நிற்கிறது. பூமி அனுசரிப்பதால் தான் அதில் உயரமான மாட மாளிகைகளும் அதில் வசிக்க உயிரினங்களும் உருவாகின்றன. ஆக எந்த ஒன்றுமே அனுசரித்து போகும்போது அதனால் பல நன்மைகள் உண்டாகிறது. அனுசரணை என்பது ஒரு கடல் போல. எதை அனுசரிப்பது, எதற்காக அனுசரிப்பது, எப்போது எப்படி அனுசரிப்பது என்பதையெல்லாம் புரிந்து கொள். ஒழுக்கத்தை பாதிக்கின்ற, கற்பை களங்கப்படுத்துகின்ற, புகழை கொடுக்கின்ற, உயிரை போக்குகின்ற விஷயங்களில் கூடவா அனுசரித்து போக வேண்டும் என கேட்கலாம். நீ உனது வாயை அடக்கி வெறும் புன்னகையை மட்டும் வீசி சென்றால் எந்த பிரச்சனையும் உனக்கு வராது, உன்னை பாதிக்கவும் செய்யாது. அனுசரித்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. இதமாக பதமாக என்று கூறுவார்கள். இதமாக பதமாக நடந்து கொண்டால் அனுசரித்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. அனுசரித்து போவதற்கு பொறுத்து போதல் என்று ஒரு பெயரும் உண்டு. முள்ளின் நடுவே ரோஜா மலர்ந்தாலும் அழகாக காட்சி தருகிறது. தனது கனத்தில் எந்த ஒன்றையும் அது குறைத்து கொள்ளாது. அதுபோலவே உனது நிலை எப்படிப்பட்ட துன்பத்தின் நடுவே இருந்தாலும் இயல்பு நிலையை விட்டுவிடாமல் பொறுத்துக்கொள். கடந்த காலம் கழிந்து நிகழ்காலமாகி, நிகழ்காலம் கடந்த காலமாகி போகிறது. கடந்து போகின்றவைகளுக்காக கவலைக்குள் ஆழ்த்திக்கொள்ளாதே. பொறுமையுடன் சகித்துக்கொள், இதுவும் கடந்து போகும். அனுசரிப்புக்கு சகிப்புத்தன்மை என்றும் பெயர். இதை கற்றுக்கொண்டால் எந்த சூழ்நிலையும் நீ நிச்சயம் ஜெயித்து விடலாம். ஓம் சாய்ராம்.